வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. நானும் பாத்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாங்க இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அதாவது விஜய் ட்விட்டர் பேஜ்லயே கூப்பு போட்டுக்கிட்டு உக்காந்துட்டேன். போட்டுருவாரா இந்த மனுஷன் எப்படியாச்சு அண்ணாக்கு ஒரு மாலையை போடுவாரு, போட்டுட்டு நினைவஞ்சலியை செலுத்துவாருடா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பாத்தீங்கன்னா நேத்து காலையில இருந்து வெயிட் பண்ண. அப்புறமா யோசிச்சேன், இல்லடா எங்க அண்ணன் காலையில போட மாட்டாரு, பிகாஸ் அதோட பேரு மாலை. சோ மாலையை எப்பவுமே இந்த ஜீவன் மாலையில தானே போடும், அதனால காலையில இருந்து வெயிட் பண்ணாதடா, சாயங்காலம் 3 மணிக்கு எங்க அண்ணன் மாலையை போடுவாரா அப்படின்னு நானே என் மனசை தேத்திக்கிட்டு 3 மணி 4 மணி வரைக்கும் பார்த்துன்னு இருக்கேங்க. எங்க மனுஷன் பாத்தீங்கன்னா அண்ணாக்கு லாஸ்ட் வரைக்கும் நினைவஞ்சலியே செலுத்தலங்க, மாலையே போடலங்க. எங்க மாலை போடலனா கூட பரவாயில்ல, எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ட்விட்டர்ல ஒரு ட்வீட் ஆச்சு போடுவாரு, அந்த ட்வீட்டையும் மனுஷன் போட காணோம். இந்த மனுஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர்தான் மேடைக்கு மேடை ஏறி திமுகவை கண்டுபிடித்த அண்ணாவை திமுக மறந்து விட்டதுங்க. அண்ணா பேரில் கட்சி தொடங்கி அதிமுக அண்ணாவை மறந்து விட்டதுங்க. அந்த அண்ணாவை தூக்கி நிறுத்தும் ஒரே தம்பி யார் தெரியுமாங்க? இந்த விஜய் தாங்க தூக்கி நிறுத்த போறேன், அண்ணா வழியில தாங்க நான் போக போறேன்னு சொன்ன இந்த விஜய் எங்க ஒரு அண்ணான்றவர் எவ்வளவு பெரிய மாபெரும் தலைவர், எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு தலைவர், அந்த தலைவரின் நினைவு நாளை மறந்து போயிட்டாருங்க. இந்த விஜய் மறந்து போயிட்டாரு. எங்க திமுக நீங்கள் வாய்க்கு வாய் சொல்றீங்களே தீய சக்தி தீய சக்தி, அண்ணாவை மறந்துருச்சு இந்த தீய சக்தின்னு சொல்றீங்களே, காலாங்காத்தாலே போயிட்டாங்க. காலாங்காத்தாலே மெரினா பீச்சுக்கு போயிட்டு ஒரு இது நினைவஞ்சலி ஏற்படுத்தி அவங்க பாத்தீங்கன்னா போய் மாலையை போட்டு வராங்க. அதிமுக போய் மாலையை போட்டுட்டு வருது. எல்லா கட்சிகளும், அதாவது திராவிட கட்சிகள் பாத்தீங்கன்னா மெயினா போய் அண்ணாக்கு அவங்களுடைய நினைவஞ்சலியை செலுத்திட்டு வராங்க. ஆனா இந்த மனுஷன் எப்பவுமே சாயங்காலமாச்சு போடுவாருங்க. அந்த சாயங்காலம் கூட இந்த மனுஷன் மாலையை போடலன்னா இவரெல்லாம் என்னங்க சொல்லுது? என்ன ஆச்சுங்க விஜய்க்கு? என்ன ஆச்சு? ஒருவேளை நானும் யோசிச்சு பார்த்துட்டேன், எப்படின்னா சாயங்காலம் போட்டுருவாருடா, இது போடாம இருக்க மாட்டாருடா அப்படின்ட்டு பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணி பாக்குறேன். பார்த்தா லாஸ்ட் வரைக்கும் போடல. இல்லைன்னா நார்மலா இவர் ஒண்ணு செய்வாரு, இவர் மாலையை போடலன்னா கூட இவர் நார்மலா என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அந்த எடிட்டரை வச்சு, டிஜிட்டல் எடிட்டரை வச்சு, எப்பா ஒரு ஏஐல ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டு அப்படி நான் மாலை போடுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து போட்டு தள்ளி தூக்கி விடியா ட்விட்டர்ல அப்படின்னு சொல்லுவாரு. அப்படியாச்சு ஏதாவது ஏஐ இமேஜ் ஆச்சு வரும்னு பார்த்தா அந்த ஏஐ இமேஜும் வரல. அப்பனா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா மறந்தே போயிட்டாரு. இது அண்ணாவோட நினைவு நாள்ன்றத இந்த ஜீவன் மறந்தே போச்சு. ஒருவேளை போட்டோ கிடைக்கலையான்னு தெரியல, ஒருவேளை எடிட்டர் கிடைக்கலையான்னு தெரியல, ஒருவேளை நான் தான் முந்தா நேத்து தானே வந்தேன். பிப்ரவரி 2ஆம் தேதி பாத்தீங்கன்னா எங்க கட்சியோட மூடு விழா பங்கனை நான் நடத்திருக்கேன். அடுத்த நாள் எல்லாம் நான் எப்படியா போய் மாலையை போடுறது? எனக்கு எப்பவுமே 1 வீக் ஆஃப் டைம் தேவைப்படுமே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. பிப்ரவரி 2 நான் கட்சி வேலை செய்யணும், பிப்ரவரி 3 நான் கட்சி வேலை செய்யணும்னா அது எப்படியா அப்படின்னு ஒரு வேலை விட்டுட்டாரான்னு எனக்கு தெரியல. விட்டா கேட்பாரு போல, பிப்ரவரி 2 தான் நான் என் கட்சி தொடங்கின நாளாச்சு, பிப்ரவரி 3 அண்ணா ஏன் நீங்க அன்னைக்கு செத்து போனீங்க அண்ணா, வேற ஒரு நாள் செத்து போயிருக்கலாம்ல, இப்ப பாருங்க என் கட்சி தொடங்கின அத்தனை நாள் செத்து போறதுனால உங்களுக்கு என்னால மாலை போட முடியல, ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு அப்புறமா எப்படி நான் டெத்துக்கு மாலை போட்டுருது அண்ணா அப்படின்ட்டு விட்டா கேள்வி கேட்பாரு போலியே. ஏங்க இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவனை வாழ்க்கை வரலாற்றுல யாருன்னா பார்த்திருப்போமா? ஏங்க நீங்க சொல்லுங்களேன். நம்ம கேட்டு 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 தொண்டை தண்ணி வத்தி போயிடுச்சுங்க. ஏங்க வெளியில வாங்க மிஸ்டர் விஜய், வெளியில வாங்க மிஸ்டர் விஜய், அரசியல் செய்யுங்க மிஸ்டர் விஜய்னு சொன்னா கூட இல்ல நான் வர மாட்டேன் அப்படின்னு நின்று இருக்கிற ஒரு மனுஷன் பின்னாடி இன்றைய கால தலைமுறை போயிட்டு இருக்கு. இதை நம்ம என்னன்னு சொல்லுது? இவரு மேடையில ஏறி நின்றுகிட்டு என்ன பேசுறாருன்னா, விஜய் வரல விஜய் வரல விஜய் வரல, வாங்க விஜய்ன்னு என்ன கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஏங்க எலெக்ஷன் அன்னைக்கு விஜயும் ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற விஜயும் எப்படி ஓட்டு போட போற பாருங்க அப்படின்றீங்களே, உங்களை வாங்க விஜய் நாங்க எதுக்கே கூப்பிடுறோம்? நான் எங்க வீட்டு துணியெல்லாம் தோச்சு போட்டுன்னு சொல்லிட்டு கூப்பிடுறோமா? எங்க குழந்தைங்க ஆய கழுவி விடுன்னு கூப்பிடுறோமா? எதுக்கே அவனை கூப்பிடுறோம்? அரசியல் செய், மக்களுக்காக உழை, அப்பதாயா உனக்கு ஓட்டு போடுவாங்க. உன் திரு மூஞ்ச மக்கள் கிட்ட காட்டிட்டு போயான்னு தானே கூப்பிடுறாங்க. நீங்க அரசியல் செய்யறதுக்கு தான் நாங்க உங்களை கூப்பிடுறோமே தவிர்த்து உன்னை எங்க வீட்டு சாமான் சட்டை கழுவி கொடு அப்படின்லாம் உன்னை கூப்பிடல. அரசியல் செய்யினா லாஸ்ட் வரைக்கும் இந்த மனுஷன் வெளியிலே வராம வீட்டுக்குள்ள புகுந்துட்டு இருந்தா என்னங்க செய்யுது? ஆக்சுவலா எனக்கு தெரியல என்ன நடந்திருக்கும் 2ஆம் தேதி. ஏன்னா 3ஆம் தேதி அண்ணா நினைவு நாளா கம்ப்ளீட்டா மறந்து போயிட்டு பாருல. என்ன நடந்துச்சு பிப்ரவரி 2? ஒருவேளை பிப்ரவரி 2 அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு
ஆதவ் வந்து ட்ரீட் கொடுத்தாரு போல. ஒருவேளை அந்த ஆதவ் ட்ரீட் கொடுத்ததுலதான் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நிறைய போட்டுட்டாரா இல்ல என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அடுத்த நாள் வந்து மனுஷனால ஏஞ்சிக்கவே முடியல போல. ஏன்னா ஏஞ்சிக்கவே முடியாத நிலைமையில தான் ஒருத்தன் வந்து தன்னையே மறந்து தூங்கிட்டு இருந்துட்டாரு போல. ஏன்னா சுத்தமா மறந்துட்டாரு. ட்வீட் போட கூட மறந்துட்டாருன்னா பாருங்க அவர் எந்த வித ஒரு நிலைமையில இருந்திருப்பாருன்னு. சோ இதுக்கு காரணம் ஒருவேளை ஆதவா இருந்திருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அன்னைக்கு கூட நீங்க பாத்திருப்பீங்க ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது இவரு வீட்டுல இருந்து பக்கத்து இருக்கிற வீட்டுக்கு போறதுக்கு கார்ல போறாரு. எது பக்கத்துல மிஞ்சி போனா 5 மீட்டர் தான். அந்த 5 மீட்டர் கூட பாத்தீங்கன்னா நடந்து போகாம கார்ல போறாரு. ஏங்க உலக வரலாற்றுல பக்கத்து வீட்டுக்கு, அதாவது பக்கத்து வீடு கூட கிடையாதுங்க, பக்கத்து டோருக்கு கார்ல போன ஒரே தலைவன் யாருன்னா பாத்தீங்கன்னா இந்த விஜய் தாங்க. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் கூட அப்படி பண்ணிருக்க மாட்டாரு. ஏன்னா மோடி அப்படி பண்ணிருக்க மாட்டாரு. ஏன் அபானி அண்டானி எந்த குண்டானியா இருந்தா கூட அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற டோருக்கு கார்ல போற ஒரே ஜீவன் இவர் தான். இவர் கார்ல போவாராம், பின்னாடி எல்லாருமே நடந்து ஓடி வருவாங்களாம். இவங்க தான் என்ன சொல்றாங்கன்னா சுயமரியாதை. எங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும், அதுதான் எங்களுடைய கொள்கை. நான் கார்ல பக்கத்துல இருக்கிற டோருக்கு வந்து நான் கார்ல போறேன், நீங்க எல்லாரும் என் பின்னாடி ஓடி வாங்க. ஏன் புசியானந்த தூக்கி கார்ல போட்டு போனா என்ன ஆயிடு போகுது? ஏன்னா அந்த மனுஷனுக்காக நான் கேட்பேங்க. வயசான மனுஷங்க தூக்கி கார்ல போட்டு போனா என்ன, அவர் பின்னாடி நடந்து இவர் பின்னாடியே வரணுமா? ஆறு அர்ஜுன் பின்னாடி அவர் வீடு தான் நினைக்கிறாரு. ஆறு அர்ஜுன் பின்னாடி நடந்து வராப்ல, இவர் கார்ல போறாப்ல. ஏன்னா பயம். இந்த டோர்ல இருந்து அந்த டோருக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவனா தூக்கி வந்து மைக் அப்படி எடுத்து வாய்க்குள்ள சொருவிட்டானா எங்க அண்ணன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுல்ல. ஏங்க நீங்க சும்மா இருப்பீங்களா? நீங்க தான் அங்கேயோ குத்தகைக்கு வச்சுட்டு உட்காந்துக்கிறீங்களா, எல்லாம் மைக்கு பிரஸ் எல்லாமே. எங்க அண்ணா அப்படி எப்படா வெளியில அப்படி அவர் மூஞ்ச காட்டினாரே மைக்ல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன விஜய், ஏது விஜய், எல்லா கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அவர் என்ன பதில் சொல்லாரு? அந்த கேள்விகளுக்கு பயந்துகிட்டு பக்கத்துலங்க அதை பார்த்தா அவன் வாயில மட்டும் சிரிக்க மாட்டாங்க, எப்படி எப்படி சிரிக்கணுமோ அப்படிலாம் சிரிக்கிறான். ஏன்னா பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு நீ அப்படி போயின்னு இருக்கிற அப்படின்ட்டு. சோ ஒரு அண்ணாவோட நினைவு நாளே மறந்து போற அளவுக்கு அன்னைக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அந்த ட்ரீட்ல எதனா பண்ணிட்டாங்களா இல்ல இவரு ஓவர் ஆயிட்டாரா என்ன கதைன்னு தெரியல. ஏன்னா எப்பவுமே மாலையில போடுற மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாலையே போட வரல. எனக்கு சந்தேகத்துக்கு மேல சந்தேகமா இருக்கு. ஒருவேளை இவரு வந்து எதுனா இந்த ஸ்லீப் மோடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஹைபர்னேஷன் மோடு, அந்த மாதிரி மோடுக்கு இவரை செட் பண்ணி விட்டுறாங்களா? வீட்டுக்கு போன பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதை செட் பண்ணி விட்டுட்டு கரெக்டா ஒரு வாரத்துக்கு பின்னாடி நீங்க ஏஞ்சுக்கோங்க. இந்த ஸ்பேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லாங் டிராவல் பண்றவங்களுக்கு வந்து இந்த ஹைபர்னேஷன் மோடுன்னு ஒண்ணு இருக்கும். அதாவது அவங்க வலிமையெல்லாம் இழக்காம இருக்கிறதுக்கு, மனதளவுல அவங்க சோர்வடையாம இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹைபர்னேஷன் மோட்ல செட் பண்ணி விட்டு ஒரு 15 வருஷம் கழிச்சு எழுஞ்சுப்பா அப்படின்னா 15 வருஷம் கழிச்சு எழுஞ்சுப்பாங்க கரெக்டா அந்த டைம். அதே மாதிரி விஜய்க்கு எதுனா வந்து ஹைபர்னேஷன் மோட வந்து செட் பண்ணி விட்டுறாங்களா? அண்ணா நினைவு நாள் நாளைக்குன்றத மறந்து போயிட்டு இந்த ஹைபர்னேஷன் மோட ஒரு வாரம் கழிச்சு வந்து செட் பண்ணி விட்டாங்க போல. சோ விஜய் இப்போ அந்த உலகத்துல அப்படியே தூங்கி இருக்காரா? என்னங்க நடக்குது இங்க? எங்க ஒரு அண்ணா 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 என்ன டைலாக், அண்ணா என்ன சொன்னாரு தெரியுமா? மக்களிடம் செல், மக்களிடம் பழகு, அப்படி இப்படி டைலாக மேடைக்கு மேடை பேசிட்டு அந்த அண்ணாவோட நினைவு நாளை மறந்து போகும்போது அவனுக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா நீங்க சொல்லுங்களேன்? அங்க உக்காந்தீங்கன்னா அந்த மூடு விழால வந்து டான்ஸ் வேற ஆடுறாரு. டான்ஸ் அவன் வந்து அதை கழுவி ஊத்தின்னு இருக்கான் அந்த டான்ஸ. ஏயா 41 குடும்பம், 41 உயிர், அந்த உயிரை காவு கொடுத்துட்டு கொஞ்சம் கூட மனசுல ஈவு இறக்கம் இல்லாம மலேசியால போயிட்டு ஆடியோ லான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கச்சேரி கச்சேரின்னு டான்ஸ் ஆடினாப்ல. இங்க உக்காந்தீங்கன்னு ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு கட்சி தலைவன் டான்ஸ் ஆடுறிய, ஒரு 41 உயிர் செத்து போச்சுன்றத கூட மறந்துட்டு டான்ஸ் ஆடுகிறிய, உனக்கு எல்லாம் அறிவு இருக்குதா அறிவு இல்லையான்ட்டு அவன் கேள்வி கேட்டுன்னு இருக்கான். அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. விடுங்க எங்க கொஞ்சம் அந்த குடும்பங்களை இப்ப நினைச்சு பாருங்களேன். அந்த குடும்பம் என்ன இருந்தாலும் எங்க விஜயோட ஆர்ட் ஃபாலோவர்ஸாவே இருக்கட்டோங்க. ஏங்க விஜய் 20 லட்சம் இல்லைங்க 50 லட்சம் குத்துதா கூட இருக்கட்டோங்க. இருந்தாலும் அவங்க வந்து அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு உயிரை இழந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவங்க வந்து அதுக்கு ஒரு முக்கிய காரணம் யாரு? விஜய்ன்றதா அவங்களுக்கும் நல்லா தெரியும். என்னதான் இருந்தாலும் விஜய்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். மேபி அதை வெளியில அவங்க சொல்லாம இருக்கலாம், பட் விஜய் தான் அதுக்கு காரணம்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க டிவில இந்த விஜய் மலேசியா ஆடியோ லான்ச்சுக்கு போய் ஆடுந்த பார்க்கும் போதும், அப்புறமா இப்ப இந்த 3ஆம் ஆண்டு விழால ஆடும்போது இந்த குடும்பங்களின் எண்ணோட்டங்கள் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
இந்நேரம் என் குழந்தை இருந்திருந்தா என் குழந்தையோட நானும் டான்ஸ் ஆடினிருப்பேன், என் குழந்தையோட நான் பாட்டு பாடினு இருப்பேன், என் குழந்தையோட கொஞ்சம் விளையாட்டு இருந்திருப்பேன். சாவச்சிட்டு படுபாவி நீ இப்படி டான்ஸ் ஆடினிருக்கிறியே. ஏண்டா என் பையன் இருந்திருந்தா இந்நேரம் அவனுக்கு எல்லா வேலையும் நான் செஞ்சு கொடுத்துருப்பான், அவன் எனக்கு உதவியா இருந்திருப்பான். இன்னைக்கு என் குடும்பத்துல எவனும் இல்லையே, எல்லாரும் தூக்கி வாரி குத்துட்டு இருக்கிறனே, ஆனா நீ உட்காந்து டான்ஸ் ஆடினு இருக்கிறியே விஜய் அப்படின்னு அவங்க மனசுல ஓடாதான். இப்படிப்பட்ட மானங்கெட்ட வேலைகளை தான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் செஞ்சுட்டு இருக்காரு. ஒண்ணும் இல்ல, அந்த 3ஆம் ஆண்டு விழால பாத்தீங்கன்னா இவரை வந்து பாத்தீங்கன்னா வேல்முருகன் தூக்கி பாடுறாரா. அதாவது 50 ரூபாய்க்கு நடிடா செவ்வாழைனா 5000 ரூபாய்க்கு நடிக்கிற கேரக்டர்ஸ் இருக்கும் பாத்தீங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்முருகன் வந்து பாட்டு பாடிட்டு போயானா ஒரு 3 சினிமா பாட்டை, ஏன் சினிமா பாட்டா இல்ல விஜய் வச்சு பாடுறதுக்கு 1008 பாட்டு இருக்கு. ஏதாவது சினிமா பாட்டை பாடிட்டு போயிருந்தா பிரச்சனையே கிடையாது. விஜய் படத்துல இருக்கிற பாட்டை நீங்க எடுத்து பாடினாலே பிரச்சனை கிடையாது. அங்க மேடையில வந்துட்டு என்ன பண்றாருன்னா முருகர் பெருமான் பாட்டை இவருக்கு சம்பந்தப்படுத்தி திரித்து பாடுறாராம். அதாவது விஜய வந்து நான் சந்தோஷப்படுத்தணும், எனக்கு நிறைய துட்ட குத்துட்டாங்க, அதுக்கு ஏத்த வேலையை இந்த செவ்வாழை செஞ்சே ஆகணும்ட்டு முருகரை இவரோட கம்பேர் பண்ணி திருச்சி பாடி இப்ப வந்து பாத்தீங்கன்னா வழக்கு தொடுக்க போறோம்ட்டு ஒருத்தர் வந்து காவல்துறையில வந்து வழக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா முருகர் பெருமானோட பக்தர்கள் நாங்க, எங்க பக்தர்கள் மனசு புண்படுற வகையில போயும் விஜயோட வச்சு கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அது எப்படி? அதனால வந்து எங்க பக்தர்களின் மனம் புண்பட்டுள்ளது, இவங்க மேல வழக்கு நீங்க தொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையில வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காங்க. அதாவது வேல்முருகன் மேலயும் சரி, ஆதவ் அர்ஜுன், புசி ஆனந்த், விஜய் மேல இவங்க மேல எல்லாம் நீங்க வழக்கு போடணும் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இத பார்த்த உடனே நம்மளுடைய வேல்முருகன் வந்து ஆஹா இது எங்கேயோ போகுதுரா, நம்ம வாங்கின காசுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன் தான் சுத்தின்னு இருக்க முடியாது, அதனால உட்ரா சல்யூட்ட உட்ரா மன்னிப்பு கேள்றா அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா உடனே மன்னிப்பும் கேட்டுட்டாரு. ஐயா நான் வந்து இது வந்து யார் மனசை ஹர்ட் பண்றதுக்காக நான் இந்த பாட்டை பாடல, அதே மாதிரி அவங்க சொல்லி கொடுத்தோம் நான் பாட்டு பாடல, எனக்கு இயல்பா இயற்கையா வந்து பாத்தீங்கன்னா அவரை பார்த்த உடனே இந்த பாட்டு பாடணும்னு போல தோணிச்சு நான் பாடிட்டேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவர் கேட்டிருக்காரு. இதனால யார் மனசுனா புண்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா வேல்முருகன் காலையிலே வில்டாப்ல அதுல ஒரு லைன் பாடினாரு பாருங்க, பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே, பரமனின் திருமகனே அழகிய தமிழ் மகனே அப்படின்னு போது அழகிய தமிழ் மகன் விஜய் மூஞ்சில அப்படியே சினிமா பார்த்தோம். தேங்க்யூ எஸ் நான் தான் அழகிய தமிழ் மகன் அப்படின்னு மானங்கெட்டு போய் சிரிச்சுன்னு இருக்காரு மிஸ்டர் விஜய். மிஸ்டர் விஜய், முருகர் பெருமான் வேணா அழகிய தமிழ் மகனா இருக்கலாம், நீங்க யார் தெரியுமா? அழகிய தமிழ் மகன் நீங்க. 41 உயிரை பலி கொடுத்த அழகிய தமிழ் மகன் நீங்க. அந்த குடும்பங்களை கண்டும் காணாம இன்னும் இருக்கிறீங்க பாருங்க. அதாவது மலேசியால போய் ஆடியோ லான்ச்ல டான்ஸ் ஆடி கொண்டாடின அழகிய தமிழ் மகன் நீங்க. இந்த 3ஆம் ஆண்டு விழாலையும் என்ன பண்ணீங்க? டான்ஸ் ஆடி கொண்டாடின அழகிய தமிழ் மகன் நீங்க. அந்த மக்களுக்கு எந்த விதத்திலையும் சப்போர்ட்டிவ் ரோல் பிளே பண்ணாத அழகிய தமிழ் மகன் நீங்க. அழகிய தமிழ் மகன் ஒண்ணு சிரிக்கிறீங்க. நீங்க நடிச்ச அழகிய தமிழ் மகன் எப்படி போச்சுன்னு நல்லாவே தெரியும்ல ஊர் உலகத்துக்கு. அட்டு பிளாப் ஆச்சு அந்த படம். ஏன்னா யாருமே உங்களை சினிமாவிலையும் அழகிய தமிழ் மகனா ஏத்துக்கல, இந்த அரசியலையும் உங்களை யாருமே அழகிய தமிழ் மகனை ஏத்துக்கவும் மாட்டாங்க, ஏத்துக்காம தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்க உண்மையிலே சொல்ல போனா அழகிய தமிழ் மகன் தானே. ஏன் பாடி இருக்க வேண்டியது தானே? உங்க பாட்டு தான் சூப்பர் பாட்டுலாம் இருந்தது. நான் வேல்முருகனை கேட்கிறேன், ஏன் விஜய் நடிச்ச படத்திலேயே 1008 பாட்டு இருக்குங்க, விஜய்க்கு மேப்பான பாட்டுங்க, சூப்பர் பாட்டுலாம் இருக்கு. 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவ கொண்டாச்சே சடிக்க. ஏங்க விஜய்க்கு அழகா மேப் ஆகுற பாட்டு, அதுவும் லேட்டஸ்ட் பாட்டு. இந்த பாட்டை போட்டு இருந்தீங்கன்னா அங்க இருக்கிற அணில் குஞ்சு எல்லாம் அப்படியே தாம் தயிர தீம் தயிர தோம் தயிரன்னு டான்ஸ் ஆடி இருப்பாங்களே. ஏன் எங்க விஜய் பாருங்க, நீங்க வந்து முருகர் பாட்டு போட்டனால தான் அவரால் சரியா டான்ஸ் ஆட முடியல. இதே இந்த பாட்டு போட்டு இருந்தீங்கன்னா எங்க அண்ணன் பாட்டில் தூக்கி வந்துட்டு 10வது பாட்டில் நான் குடிக்கன்ட்டு. ஏன் விஜய் பாட்டை போட்டு பாட வேண்டியது தானே? உங்களுக்கு வந்து நொட்டத்துக்கு முருகர் பாட்டு தான் கட்சிச்சா? அப்போ அந்த பக்தர்கள் மனசு புண்பட தானே செய்வாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கேஸ் தர போறேன்னு உன்ன எங்க அண்ணன் வந்து ஐயா மன்னிச்சிருங்கயா, நான் வந்து தெரியாம பாடிட்டேயா, சாரியா. எதுக்கு இந்த பொழப்பு? அட்லீஸ்ட் அந்த பாட்டு வரும்போது ஒரு தலைவனா விஜயாச்சு ஸ்டாப் பண்ணிடணும். என்னையா என்ன போய் முருகரோட எல்லாம் கம்பேர் பண்ணி நீ பாடுங்க, அப்படிலாம் பாடாதீங்க சார், அது தப்பு சார். இதுதான் ஒரு தலைவனுடைய அழகு. ஆனா விஜய் எப்படி தெரியுமா, ஒருத்தனை உசுப்பேத்தி விட்டு ஒருத்தனை தூண்டி விட்டு பாடு, என்ன தானே முருகர் தானே பாடியா, நான் முருகருக்கும் மேலையா, பாடு பாடு செவ்வாழ அப்படின்னு உக்காந்து இருக்கிற ஒரு டுப்பாக்கு ஒரு கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா இந்த விஜய். எங்க உலக வரலாற்றிலேயே நம்ம வந்து
அரசியல் தலைவர்கள் மேல வந்து குற்றச்சாட்டு வைப்போம். என்னன்னு வைப்போம் தெரியுமா? இந்த அரசியல் தலைவர் வந்து ஊழல் பண்றாரு, இந்த அரசியல் தலைவர் வந்து மக்களுக்கு எதுவும் செய்யல, இந்த அரசியல் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு தான் குற்றச்சாட்டுகளை வைப்போமே தவிர்த்து இந்த அரசியல் தலைவர் வீட்டை விட்டு வெளியே வரலங்க அப்படின்ற குற்றச்சாட்டை நம்ம இது வரைக்கும் யார் மேலாம் வச்சிருப்போமா? ஏங்க நீங்களே சொல்லுங்களேன். ஆனா இந்த அரசியல் தலைவன், அதாவது நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆக போறேன், இந்த தமிழ்நாட்டை ஆள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் இன்னும் 2 மாசம் தான் எலெக்ஷனுக்கும் இருக்கு, ஆனா இன்னுமே நான் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன், மக்களே வந்து வாங்க விஜய் வாங்க வெளியில வந்து உங்க மூஞ்ச காட்டுங்க, ஐயோ வெளியில வந்து அரசியல் செய்யான்ட்டு வீட்டுக்குள்ளேயே இந்த அரசியல் தலைவன் இருக்கிறான் அப்படின்ற குற்றச்சாட்டை ஒரே தலைவன் மேல வைக்கிறாங்கன்னா விஜய் மேல மட்டும் தாங்க. வேற எந்த அரசியல் தலைவன் மேலேயாச்சும் இந்த குற்றச்சாட்டை வச்சு நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த பனையூர் டோரை திறந்து தான் மிஸ்டர் விஜய் வெளியில வாங்கல. நீங்க ஏன் வரமாட்டீங்கன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபேம். அந்த நம்ம வெளியில வந்து பழகிட்டோம்னா மக்கள் நம்மள மறந்து போயிடுவாங்க. ஏன்னா உள்ள இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு மரியாதை. வெளியில வந்த பிறகு ஒருத்தன் நம்மள 10 வாட்டி பார்த்துட்டானா 11வது வாட்டி அவன் நம்மள சீண்ட கூட மாட்டான். ஏன்னா இப்ப ஏன் நம்மள வந்து பாக்குறானா, ஐயோ சினிமால இருக்கிற விஜய் எப்படி இருந்தாரு, நேர்ல எப்படி இருக்காருன்னு பாப்போம் வா. சினிமால விஜய் அழகா இருந்தாரு, நேர்ல விஜய் அழகா இருக்காரா பாப்போம் வா. சினிமால அந்த ஆளுக்கு முடி இப்படி இருக்கு, நேர்ல எப்படி இருக்கு பாப்போம் வா. சினிமால 2 கண்ணு இருந்துச்சு, நேர்ல அவருக்கு 2 கண்ணு இருக்கா 3 கண்ணு இருக்கா பாப்போம் வா. இப்படி வர கூட்டம் தான் உங்களுக்கு. இதே உங்களுக்கு 2 கண்ணு தான் இருக்குன்னு அவன் பாத்துட்டான்னு நினைச்சுக்கோங்க, அதுல இருந்து வரமாட்டான். இதே நீங்க வச்சு இந்த முடிதான் பாத்துட்டான்னு நினைச்சுக்கோங்களேன், அவன் வரமாட்டான். இதே நீங்க சினிமாவோட நேர்ல வந்து பாத்தீங்கன்னா கேவலமா தான் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னு நினைச்சுங்களேன், அவன் 2வது 3வது வாட்டி வரமாட்டான். சோ உங்களுக்கு கண்டினியூஸா இவன் வரணும் அப்படின்னா நீங்க வெளியில வரக்கூடாது. இது அவன் கண்டினியூஸா உங்களை பார்க்க வரணும்னா நீங்க வெளியில வரக்கூடாது. சோ அந்த ஒரு திட்டத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அம்பலப்படுத்திரு. இப்போ இதை எவ்வளவு நாள் இவரோட கேரி ஓவர் பண்ண முடியும்? எவ்வளவு நாள் பண்ண முடியும்? இந்த எலெக்ஷன் வரைக்கும் பண்ணுவீங்களா? இந்த எலெக்ஷன்ல தோத்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த 5 வருஷம் எப்படி தாக்கு பிடிப்பீங்க? அடுத்த 5 வருஷமும் இதே மாதிரி வெளியில வராமே அரசியல் பண்ணிட முடியுமா? இல்ல அப்படிதான் உங்களை அரசியல் செய்ய விட்டுருவாங்களா? மக்கள் அது வரைக்குமே பொறுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமாவே. இந்த எலெக்ஷன்ல நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா மக்கள் கேள்வி கேட்கிறானோ இல்லையோ, உங்க தொண்டர்களே கேள்வி கேட்பான். யோ நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நீ வீட்டுக்குள்ளேயே உக்காந்துட்டு இருந்தனால தான் நாங்க தோத்து போயிட்டோம். சோ இந்த தோல்விக்கு முக்கிய காரணமே யாருன்னா உங்கள் விஜய் அப்படின்றதுதான் மக்கள் இல்ல தொண்டர்கள், உங்க கட்சி நிர்வாகிகளே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த 3ஆம் ஆண்டு விழாக்கு அப்புறமா எங்க அண்ணன் டயர்ட் ஆயிட்டாரு போல, ஒருவேளை டான்ஸ் ஆடின டயர்டா இல்ல நைட்டு ட்ரீட்ல வந்து எதனா கச்சா ஆகி டயர்டா என்ன கதைன்னு தெரியல, அண்ணாவை முற்றும் மறந்து விட்டார். அண்ணா யாருன்னு கூட இப்ப தெரியாது போல அந்த தம்பிக்கு, அப்படி மறந்து போயிட்டாரு. இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த முருகர் பாட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு தொடர இருக்காங்க. ஆனா இவர் மன்னிப்பு கேட்டனால மன்னிச்சு கூட விட வாய்ப்பு இருக்கு. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அண்ணாக்கு நினைவஞ்சலி ட்வீட் போட தெரியாத இந்த கட்சி வேட்பு மனு, அதாவது எலெக்ஷன் வரப்போது நாங்க வந்து விருப்ப மனு வந்து விநியோகிக்க போறோம், யார் யாருக்கெல்லாம் எலெக்ஷன்ல போட்டியிட விருப்பம் இருக்கோ அவங்களாம் வந்து மனுக்களை வாங்கி செல்லுங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ட்வீட்டை வந்து நேற்று போட்டிருக்காங்க. ஏன் கூட ஒரு அண்ணாக்கு வந்து ஒரு நினைவஞ்சலி ட்வீட்டை போட வேண்டியது தானே? அதுதான் சொல்றேன், மறந்தே போயிட்டாங்க. அண்ணாவை சுத்தமா மறந்து போயிட்டாங்க. என்னத்தை செய்யுது இந்த ஜீவன்களை? சோ டிவிகே ஃபேன்ஸ், டிவிகே நிர்வாகிஸ் எல்லாம் ரெடியா இருங்க. விருப்ப மனு வந்து வாங்கி நீங்க அள்ளிட்டு போகணும். அதாவது 6ஆம் தேதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி இந்த மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருப்ப மனு தர போறாங்க. நீங்க வந்து போயிட்டு வாங்கிட்டு எந்தெந்த தொகுதியில வந்து நிக்கணுமோ அப்படின்றத வந்து ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்புறமா வந்து அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து உங்களை வந்து செலக்ட் பண்ணி உங்களை வந்து எம்எல்ஏஸா நிக்க வைப்பாங்க. ஆக்சுவலா அந்த மனுஸ்ல வந்து என்ன கொஸ்டின் கேட்க போறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் வந்து பேர் கேட்பாங்க, மாவட்டம் கேட்பாங்க, அப்புறமா பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அப்புறமா என்ன கேட்பாங்கன்னா கட்சிக்காக நீங்கள் ஆற்றிய செயல்கள் என்ன, கட்சிக்காக நீங்கள் சிறை சென்றுள்ளீர்களா, என்னென்ன பண்ணிருக்கீங்க, மக்கள் சேவை என்னென்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்றது வந்து டீடைல்டா எழுத சொல்லுவாங்க விருப்ப மனுல. இப்ப வந்து விஜய் கட்சியோட விருப்ப மனுல என்ன டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க, பேர் அதுக்கு இதெல்லாம் கேட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா விஜய் நடிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச படம் எது, விஜய் நடிச்ச டாப் 10 படங்களை சொல்லுங்க, விஜய் நடிச்ச படங்களே அதிக வசூலை வாங்கிய படம் எது,
அப்புறமா சூஸ் த கரெக்ட் ஆன்சர், ஐ மீன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி கேட்பாங்க. விஜய் நடிச்ச புலி படம் இட்டா ஃபிளாப்பா? எவனா ஃபிளாப்னு போட்டனா உனக்கு சீட்டு க்ளோஸ். விஜய் நடிச்ச காவலன் படம் ஃபிளாப்பா இட்டா? ஃபிளாப் போட்டனா நீ ஃபிளாப். விஜய் நடிச்ச பைரவா படம் இட்டா ஃபிளாப்பா? ஃபிளாப் போட்டனா நீ காலி. இந்த மாதிரிதான் வெச்சு ஆட்களை செலக்ட் பண்ணுவாங்க போல. அதிக வசூல்னா ஒரு 1000 கோடி போட்டனா நீ செலக்டட். விஜய் நடிச்ச எல்லா படமும் இட்டுன்னு போட்டனா நீ செலக்டட். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வேட்பாளரை தேர்வு செய்ய முடியும். அந்த கேள்விகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த விருப்ப மனு பட்டியல் வரட்டும், ஐ மீன் அந்த ஃபார்ம் வந்தாதான் அதுக்குள்ள என்னென்ன கேட்கறாங்கன்றது நம்ம வந்து டீடைல்டா ஆராய்ஞ்சு பேச முடியும். இங்கேயே இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா அப்புறமா உள்ள இன்டர்வியூல என்னென்ன கேட்பாங்க பாருங்க. புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுன் உட்காந்து என்னத்தை கேட்பாங்க, இதேதான் அவங்களும் கேட்பாங்க. பா எவ்வளவு நாளாப்பா மன்றத்துல இருக்கிற, எந்தெந்த படம் பா நீ பாத்துருக்கிற, பா ஒரு டிக்கெட்டை நாங்க 120 ரூபாய்க்கு தரும் போது நீ அதை எவ்வளவுக்கு வித்த பிளாக்ல, மிச்ச படத்தெல்லாம் வந்து கட்சிக்கு கொடுத்தியாயா, எல்லாத்தையும் நீ எடுத்து பாக்கெட்ல போட்டீங்கயா? இப்படியாப்பட்ட கேள்விகள் தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்கப்படும். சோ எல்லாருமே வந்து 6ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. அந்த 6ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதிக்கு அப்புறமா இவங்க யார் யாருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க போறாங்களோ அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய காமெடிஸே இருக்க போகுது. அங்க எத்தனை பேர் வந்து நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்ட்டு விஜய் கட்சி ஆபீஸ் அண்ணன் வந்து நிக்க போறாங்களோ தெரியாது. ஏன்னா அந்த கட்சியில் இருப்பவர்கள் வந்து மத்த கட்சி மாதிரி தொண்டர்கள் கிடையாது, ரசிகர் கூட்டம், அவ்வளவுதான். டிக்கெட் கிடைக்கலன்னா அவன் எப்படி எப்படி கத்தின்னு கோஷம் போடுவானோ அதே மாதிரிதான். எது சினிமா டிக்கெட் கிடைக்கலனாலே கத்தின்னு கோஷம் போடுறவன் இங்க எம்எல்ஏ டிக்கெட் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவான், கத்திக்கிட்டு துண்டத்துக்கு புஷி வெளியில வாராது, எடுக்கல சீட்டு தரல, ஆத வந்துடு வெளில வாயா, கொஞ்சம் ஓவரா போயிட்டு என்ன பண்ண, விஜய் வெளில வாயா நீ அப்படின்னு தான் தொண்டை எடுத்துன்னு கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. என்ன நடக்குதோ பொறுத்திருந்து பார்ப்போம். போற போக்குல வந்து அதிமுக வேற சீண்டி விட்டு போயிட்டாங்க, ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா எனக்கு இவரு அவரோட ஸ்டாண்ட்லயே கரெக்டா இல்லைங்க. ஒண்ணு நீ பேச ஆரம்பிச்சிட்டா ஸ்டார்டிங்ல இருந்து பேசிடணும். இப்ப திடீர்னு போகும்போதுதான் வச்சு அப்படியே குமுற போட்டு கும்மி அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா விஜய கும்மி அடிச்சுன்னு இருக்காங்க. எது அதிமுக வந்து ஊழல் கட்சி. எப்போத்துல இருந்து ஊழல் கட்சினா 2017க்கு அப்புறமாவா? 2017க்கு முன்னாடி எல்லாம் வந்தா அப்ப அதிமுக தூய சக்தியா? அதிமுக வந்து நல்ல ஆட்சி கொடுத்துச்சா? அதிமுக வந்து ஊழலை செய்யலையா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இத்தனைக்கும் 2014-15 தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்விக்டட்னு சொன்னாங்க. எது ஒரு ஊழல் குற்றச்சாட்டுல கன்விக்டட் அப்படின்னு வந்து தண்டனையை பெற்றவங்க அந்த அம்மா. ஆனா 2017க்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாச்சு, அப்பெல்லாம் ஊழல் ஆட்சி கிடையாதான். இவரு இது என்ன ஒரு அரசியல் இது? நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, செங்கோட்டையனை வச்சுன்னு இருக்காரு, ஜேசிடி பிரபாகரை வச்சுன்னு இருக்காரு, கூப்பா கிருஷ்ணனை வச்சுன்னு இருக்காரு. 2017க்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஊழல் ஆட்சின்னு போது அப்ப செங்கோட்டையன் மினிஸ்டர்ல இருந்தாரு. செங்கோட்டையன் ஊழல் செஞ்சவரா? அப்போ சொல்லுங்க, அப்ப ஏன் ஊழல் செஞ்சவரை உங்க கூட வச்சுன்னு இருக்கீங்க அப்படின்ற கேள்வி வருமா வராதா? சோ மொத்தம் என்னத்த பண்ணுறது என்னத்த பேசுறதுன்னு தெரியாது. இவருக்கு என்னன்னா ஜெயலலிதாவை வந்து ஊழல்வாதின்னு சொல்லிட்டா ஜெயலலிதா ரசிகர்களுடைய ஓட்டு நமக்கு வராம போயிடும். சோ ஜெயலலிதாவை நம்ம தொட தேவையில்ல. கலைஞரையும் வந்து இப்ப கூட சேர்த்துக்கினாரு. ஏன்னா வந்து திமுக காரனோட ஓட்டம் இவருக்கு, திமுக காரன்லாம் வாயில லாலிபப் வச்சுன்னு சுத்தின்னு இருக்கான். இவர் வந்து கலைஞர் வந்து எனக்கு ரோல் மாடல் தூக்கி வந்து இவருக்கு நொட்டிடுவாங்க எல்லாம். அதான் கனவுலே வந்து ஏங்க கீழே ஃபீல்டு பாலிடிக்ஸ் என்னன்னு தெரிஞ்ச ஒரு தலைமை இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. ஃபீல்டு பாலிடிக்ஸ் என்ன நிலவரத்துல இருக்குதுன்னு மனுஷனுக்கு தெரியல. அங்க கீழே போய் இறங்கி வேலை செஞ்சாதானே தெரியும் திமுக காரன் யாரு எப்படியாப்பட்டவன்றது. ஏமாத்தி ஓட்டு வாங்கிடுவாராம் இவரு. அததான் எங்க அண்ணன் ஜெயக்குமார் வந்து பாத்தீங்கன்னா பங்கமா செஞ்சு கலாச்சி விட்டு போனாரு. நீனா ஏன் மத்தவங்களை ஊழல் ஊழல் ஊழல்ன்ற, உன் சம்பளம் எவ்வளவு நீ வந்து தெளிவா சொல்ல. ஏன் சொல்ல முடியாதா? ஏன்னா யாரை கேட்டாலும் அவன் எவ்வளவு சம்பளம் வாங்குறான்றத சொல்லுவான். நீ சொல்ல எவ்வளவு உன்னுடைய சம்பளம். ஏன்னா உன் தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா 250 கோடி 300 கோடி 350 கோடி வாங்குறாருன்னு புருடா விட்டுனுக்குறானே, எவ்வளவு சம்பளம் சொல்லு. எவ்வளவு கருப்புல வாங்குற எவ்வளவு வெள்ளையில வாங்குறன்னு சொல்லு. கருப்புல தான் அதிகமா வாங்குவேன், வெள்ளையில கம்மியா தான் வாங்குவேன். அப்ப அதை ஊரை ஏமாத்துறது கிடையாதா? லாஜிக் தானே. இதுதானங்க நம்ம வந்து காலத்துக்கும் கேட்டுன்னு இருக்கோம். ஐயா சொல்ல ஐயா உன் சம்பளம் எவ்வளவு ஐயா, உண்மையை சொல்ல ஐயா, பிளாக்ல எவ்வளவு வாங்குற, ஒயிட்ல எவ்வளவு வாங்குற. புலி படத்துல வந்து பாத்தீங்கன்னா வரி ஏய்ப்பு செஞ்சேன்னு உன்னை தூக்கின்னு போனாங்களே, இன்னமும் 1.5 கோடி ஃபைன் வந்து போட்டு வச்சிருக்காங்களே, அதை எதிர்த்து வந்து நீ வழக்கு வேற தொடுத்திருக்கியே. அதுவும் வழக்கு தொடுத்தது கூட பிரச்சனை கிடையாதுங்க. எங்க ஆளு வரி ஏய்ப்பு செய்யலன்னு நீ வாதாடி இருந்தா நான் சந்தோஷப்படுவேன். அங்க என்ன தெரியுமா வாதாடுறாரு, ஏங்க நீங்க 2019க்கு உள்ளே நீங்க கேட்ட அந்த ஃபைனை வசூல் செஞ்சிருக்கணுங்க. இப்பெல்லாம் அந்த ஃபைனை நீங்க கேட்க கூடாதுங்க.
அப்ப உங்க ஆள் வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கிறாருன்றத ஒத்துக்கிறல்ல. சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா முரண்பட்ட வேலைகளை செஞ்சுட்டு அங்கங்க போய் மாட்டிக்குது. இப்போ அதிமுகவும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. 41 உயிரை சாவச்சிட்டு போய் டான்ஸ் ஆடிக்கிறியா, உனக்கு எல்லாம் மானம் சூடு சோரணம் இருக்குதா அப்படின்ட்டு நான் கேட்கல, ஜெயக்குமாரும் கேட்கிறாரு, அதிமுக இருக்கிற எல்லாரும் கேட்கிறாங்க. இனி வந்து பாத்தீங்கன்னா விஜய நாலா பக்கமும் சுத்தி சுத்தி அடிக்க போறாங்க. ஏன்னா டிஎம்கே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இது அரசியல். அரசியல்னா எல்லாரும் கேள்வி கேட்கதான் செய்வாங்க, பதில் சொல்லிதான் ஆகணும். ஆனா விஜய் பதில் சொல்ல மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. சோ அரசியல் இது. இப்ப அதிமுக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நெக்ஸ்ட் நாம் தமிழர் கட்சி அடிக்க ஆரம்பிக்கும். இன்னும் திமுக தொட கூட இல்ல அண்ணன், இன்னும் செய்ய கூட ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா முதலமைச்சரை வந்து வெளியில வரும்போது ஒரு பேட்டியில கேக்குறாங்க, விஜய் இப்படி எல்லாம் சொல்றாரு, எதிரியா பாக்குறீங்களான்னு போது, நான் யாரையும் எதிரியா எல்லாம் பாக்குறது இல்லைங்க, சைலண்டா ஓரம் ஒதுங்கி போயிட்டாரு. அவர் அவ்வளவுதான். ஏன்னா விஜய் எல்லாம் வந்து முதலமைச்சரோட கால் தூசிக்கு சமங்க. ஒண்ணுமே வந்து விஜய் எப்படி பாக்குறாங்கன்னா குழந்தைய பாக்குறாயா, அது உடுப்பா, அந்த குழந்தை வந்து கத்தினே இருக்கு, உடுப்பா ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை தூக்கிடியா, அவ்வளோயா. அந்த நிலைமையில தான் மிஸ்டர் விஜய் நீங்க இருக்கிறீங்க. இனிமேட்டாச்சு சொல்றேன், கொஞ்சோண்டு தயவு செஞ்சு வெளில வந்து அரசியல் வேலையை பாருங்க. இன்னும் 2 மாசம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு.